வணக்கம். இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், அம்மா, நான் என்னுடைய பழைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நான் ஃபேஸ் பண்ணேன். இனிமே என்னுடைய வாழ்க்கை நல்லா ஆகிடும் இல்லையா, எனக்கு நிறைய வசதிகள் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு. நான் கேட்டேன், நிறைய பணம் கிடைக்குமான்னு கேட்குறீங்களா அப்படின்னு. ஆமாம், வசதிகள் வேணும், நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், நிறைய கடன் வச்சுருக்கேன் அப்படின்னு. கிறிஸ்தவர்களான நமக்கு, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு நிறைய செல்வம் வரும் அப்படின்னோ, நிறைய ரொம்ப வசதியாக இருப்பீங்க அப்படின்னோ எந்த வேத வாக்கும் நமக்கு சொல்லப்படலை. நாம் சமாதானமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், மீட்கப்பட்டவர்களாக இருப்போம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதி. நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். நமக்கு அதற்குரிய சந்தோஷங்கள் கிடைக்கும். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சந்தோஷம் நம்முடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண நமக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறது. இதுதான் நாம் எல்லாருமே ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது. நிறைய பேர் கேட்குறாங்க, நான் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், என்னை போல ஒரு நல்ல விசுவாசி கிடையாது, ஆனால் ஆண்டவர் ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குறார் அப்படின்னு கேட்குறாங்க. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. குறிப்பாக கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய சவால்களை சந்தித்து தான் ஆகணும். நம்மை சுற்றி இருக்கிற உலகத்திலே இருந்து நம்மேலே போடப்படுகிற கல்லுகளை நாம் தாங்கித்தான் ஆகணும். அப்படி தாங்கிறதுக்குன்னு நமக்கு ஒரு லைஃப் வேணுமா அப்படின்னு கேட்டால், எல்லாருமே நம்ம தேடுறது வெயில் காலத்தில் மரங்களை தான் இல்லையா? அந்த மரங்கள் என்ன பண்ணுது? நமக்கு நிழலை தருது. ஆனால் காலம்புறா அதெல்லாம் வெயிலில் நிற்குது. ஒவ்வொரு மரத்தின் அடியிலேயும் நாம் போய் நிற்கும்போது இந்த விஷயத்தை என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? நமக்காக அது வெயிலை தாங்கி நமக்கு நிழலை தருகிறது. அப்படிப்பட்ட மரங்கள் தான் சமூகத்தில் கிறிஸ்தவர்கள். நாம் நிறைய வெயிலை தாங்க வேண்டியிருக்கு, நிறைய கஷ்டங்களை தாங்க வேண்டியிருக்கு. அதன் வழியாக தான் நாம் சமூகத்திற்கு நன்மைகளை தர முடியும் இல்லையா? அப்படின்னா இனிமே உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, சோதனைகள் வரும்போது நீங்கள் யோசிங்க, நான் யாருக்காகவோ தாங்குகிற வெயில் இது? என் சமூகத்திற்காக, என் குடும்பத்திற்காக, என் திருச்சபைக்காக நான் தாங்குகிற வெயில் இது. என்னால் இன்னும் சிலருக்கு நன்மைகள் ஆண்டவர் தரப்போகிறார் அப்படின்னு நம்புங்க. இன்றைக்கி நீங்கள் யாருக்கு மரமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை போட்டு அனுப்புங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சைனிங் ஆஃப் வினோலியா.